நேதாஜி சொல்றாரு, எனக்கு இன்னொரு பிறவி என்று ஒன்று உண்டு என்றால் நான் இந்தியாவில தமிழ்நாட்டுல ஒரு தமிழனாக பிறக்க விரும்புகிறேன்னு சொல்லுவோம். அது ஏன் சொன்னா தெரியுமா? அவர் ஐஎன்ஏன்னு ஆரம்பித்து அந்த ஐஎன்ஏ படைக்கு ஆள் திரட்டிய போது பிரிட்டிஷ் நம்மள ஆண்டு இருக்கு, அவனுக்கு துப்பாக்கி இருக்கு, குண்டு இருக்குது, அவன்கிட்ட விமானங்கள் இருக்குது, அவனை எதிர்க்கிறதுக்கு இந்தியாவுக்குள்ளே படை திரட்டுகிறார் நேதாஜி. அப்ப அதுல போய் சேர்ந்தது யார் தெரியுமா? வீர குணம் கொண்ட தமிழர்கள் தான். எனக்கு உதவி வேணும்னு கேட்ட உடனே தமிழ் தாய்க்குள்ளங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பர்மாவில் கையில, கழுத்துல, காதுல, மூக்குல இருந்த நகைகளை எல்லாம் கழட்டி அவருடைய பாதத்துல போட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடுறேன். தமிழ் மகன் ஒருத்தன் தான், அவனை கொடுங்க, அவனை வச்சு நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொல்லி நேதாஜி. இன்ஃபேக்ட் அவர் அடாப்ட் பண்ணது சோழரோட புலிக்கொடியை, மூவர்ண கொடியில புலி பாயிர புலி, அது சோழர்களோட இதுதான், அதுதான் அடாப்ட் பண்ணார் அவர். ஸோ அவருக்கு ஒரு விதத்துல இன்ஸ்பிரேஷன் வந்து சோழர்கள் எப்படி சவுத் ஈஸ்ட் ஏஷியா மொத்தத்தையும் தன் ஆட்சி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்ன்றது இன்ஸ்பிரேஷனா மாறிச்சது.